இந்த பரலோகராஜ்யத்தின் சத்தம் என்ற யூடியூப் சேனல் வழியாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்பட போகிற வசனமானது மார்க்கு 13:19 வசனம். ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். இந்த சேம் வசனத்தை மத்தேயு 24:9 வசனம் வழியாய் நாம் இப்படியாய் பார்க்கலாம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் சகல ஜனங்களினாலும் பகைக்கப்படுவீர்கள். இந்த ரெண்டு வார்த்தையிலையும் ஒரு காரியம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய வருகையும் அதுக்கு முன்பதாக இருக்கிற உபத்திரவத்தையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நிறைய காரியங்கள், நிறைய கடைசி கால உபத்திரவங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். கடைசி கால சம்பவங்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், யுத்தங்கள் வரும், பூமி எதிர்ச்சி உண்டாகும், கொள்ளை நோய் உண்டாகும், பஞ்சங்கள் வரும் அப்படின்னு சொல்லி. இந்த பஞ்சங்களோ கொள்ளை நோயோ பூமி எதிர்ச்சியோ எதுவாக இருந்தாலும் ஒரு தேசத்துக்கோ இல்லை ஒரு சிட்டிக்கோ சம்பவிக்குமானா அந்த சிட்டியில் இருக்கிறவங்களோ இல்லை அந்த தேசத்தில் இருக்கிறவங்களோ அந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்களோ எல்லாருக்கும் அது பொதுவாக இருக்கும். அவங்க கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க கிறிஸ்தவங்கள் அல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அது சமமாய் கடந்து வரும். கொள்ளை நோயினா அது கிறிஸ்தவங்களை மட்டும் தாக்கும், இல்லை கிறிஸ்தவர்கள் அல்லாதவங்களை தாக்கும் அப்படின்னு இல்லை. எல்லாருக்கும் அது, எல்லா ஜனங்களுக்கும் அது காமனாக வரும். ஆனால் இந்த கடைசி கால உபத்திரவம் கர்த்தரை பின்பற்றுகிற ஜனங்கள், ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிற எல்லா ஜனங்களும் படப்போகிற ஒரு உபத்திரவத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஏன்னா மத்தேயு அதிகாரத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது அவர்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து கொலை செய்வார்கள். கொலை செய்கிற அளவுக்கு உபத்திரவப்படுத்துகிறதான உபத்திரவம் அந்த கடைசி நாட்களில் உண்டாகும். அப்போ ஒருவரை ஒருவர் இடரல் அடைந்து காட்டி கொடுப்பாங்கன்னு இருக்குது. கிறிஸ்தவர்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பு வைக்கும்படியாய் ஒருத்தங்களை ஒருத்தர் காட்டி கொடுக்குற சம்பவம் கூட அந்த கடைசி நாட்களில் உண்டாகும் அப்படின்னு இருக்குது. என் நாமத்து நிமித்தம் சகல ஜனங்களினாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்போது இன்றைக்குமே கிறிஸ்தவர்களை நிறைய பேர் பகைக்கிற காரியம் இன்றைக்கும் உலகத்தில் இருக்குது. பட் இந்த காரியங்களெல்லாம் அவருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது. அந்த சமீபமாக இருக்கிறது, அவர் வந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இந்த காரியங்களெல்லாம் ரொம்ப அதிகமாக உலகத்தில் நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப அவரை இந்த கிறிஸ்தவர் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் பகைக்கிற நிறைய கூட்டங்கள் எழும்பும். அப்படிங்கிறது தான் அந்த உபத்திரவம் பெரிய விதமாக இருக்கும். அந்த பாடுகள் பயங்கரமாக இருக்கும். அப்பவே நம்ம விளங்கி கொள்ளணும், ஆண்டவர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி விளங்கி கொள்ளணும். அப்படிங்கிறதுக்கு தான் இதை எழுதியிருக்கு. இந்த உபத்திரவம் ஆண்டவர் தன்னுடைய மனவாட்டியை, ஒரு கரைதிரை அற்றவர்களை, தன்னுடையவர்களை சேர்க்கிறதற்கு முன்பதாய் நடக்க போகிற உபத்திரவம். அப்போ அந்த உபத்திரவமும் அதனுடைய எஃபெக்டும் பயங்கரமாக இருக்குங்கிறது தான் இந்த வசனங்கள், இந்த சுவிசேஷ அதிகாரங்கள் வழியாக நம்ம விளங்கி கொள்ள முடியும். ஏன்னா இதுக்கு அடுத்த வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், முடிவு வரையும் இந்த நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இப்போ இந்த உபத்திரவங்கள் எல்லாம் நம்ம கடந்து போய் அந்த முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா உபத்திரவங்களையும் தாண்டி நிற்கும்போது அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய வேத பண்டிதர்கள் சொல்லுகிறபடி இந்த உபத்திரவ நாட்களுக்கு முன்பதாய் மத்திய ஆகாயத்தில் ஒரு ரகசிய வருகை இந்த கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்ள வருவார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் நம்ம ரகசிய வருகையிலே போகிற மாதிரி கர்த்தர் நம்ம எடுத்துக்கொண்டு போனாலும் சரி, இல்லை அவருடைய இந்த உபத்திரவங்கள் கடந்து வருகிற நாட்களானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் தன்னை காத்து கொண்டு ஒரு கரைதிரையற்ற மனவாட்டியாய் அவருக்கு காத்திருக்க வேண்டிய நாட்களாக இருக்குது. இது எப்போ வந்தாலும், எப்போ வருகை வந்தாலும் நம்ம அவரோடு கூட புறப்பட்டு போக ஒரு ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிற ஒரு நாட்களாக இந்த கடைசி நாட்கள் இருக்குது. ஏன்னா இன்னும் இந்த சம்பவங்களும் இந்த அடையாளங்களும் ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இதெல்லாம் நடக்கும்போது வந்துட்டார் மணவாளன் இதோ வருகிறாருங்கிற அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த டைமில் ஆயத்தப்படுத்தாமல் இருந்தவங்க தான் எண்ணெய் வாங்க போனாங்க, ஆயத்தத்தோடு இருந்தவங்க கூட போனாங்கன்னு சொல்லி நமக்கு மத்தேயு அதிகாரத்திலேயே இது சொல்லப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு 10 கன்னிகைகளை குறித்து. அதனால் நம்மளுடைய வேலை என்ன, இன்னைக்கு நம்ம எப்பொழுது கர்த்தர் வந்தாலும் அவரோடு கூட போக ஆயத்தம். அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ நம்ம ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி
நாட்களிலே இந்த வேத வசனங்கள் வழியாய் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த உபத்திரவ நாட்கள் வந்தாலும், நாங்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டாலும், இந்த கடைசி நாட்களில் நாங்கள் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிற கிருபையை நீங்கள் எங்களுக்கு இந்த நாட்களில் தாங்க. எங்களை பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ள, என் கடைசி முடிவு பரியந்தம் எங்களை காத்துக்கொள்ளுகிற கிருபை ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் இந்த கடைசி நாட்களில் கொடுக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.